இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரேயோட செகண்ட் ப்ராப்ளம், அதாவது டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த சொல்யூஷன் வீடியோவோட லிங்க் ஃபில் ஆகிட்டே வரும் கைஸ். ஸோ நம்ம டார்கெட் வந்து இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து கொஷின் வந்து கிவன் அண்ட் இன்டீஜர் அரே நம்ஸ், அதாவது நம்மள்ட்ட ஒரு இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்டீஜர் அரே நம்ஸ் ஒரு இன்டீஜர் கே கொடுத்துருவாங்க. இப்போது அந்த இன்டீஜர் அரே நம்ஸில் வந்து கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாச்சும் வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறதுலையே கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ். அதாச்சும் என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு அரே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இன்புட் அரே எடுத்துக்கலாம். 1 1 1 2 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து எத்தனை வாட்டி வருது? 1 வந்து எத்தனை வாட்டி வருது? 3 வாட்டி வருது. 2 வந்து எத்தனை வாட்டி வருது? 2 வந்து 2 வாட்டி, 2 வாட்டி வருது. 3 வந்து எத்தனை வாட்டி வருது? 1 வாட்டி வருது. ஓகேவா? இப்போது கே என்ன கொடுத்துருக்காங்க? கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, இப்போது இதில் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? 1 தான் சொல்லுவீங்க, கரெக்டா? ஏன்னா 1 வந்து 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட். ஓகே, இப்போது கே மோஸ்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ 2 கொடுத்துருக்காங்க. 2 மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்து 1, அதாச்சும் ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வந்து 1, செகண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வந்து 2 வந்து 2 வாட்டி வருது. ஸோ அதனால 1 and 2 வந்து நம்மளோட ஆன்சர், அதாவது 2 மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ். இப்போது கே வந்து 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் ஆன்சரில் சேர்ந்துருக்கும் 1 2 3ன்னு. ஓகேவா? ஸோ அதுதான் கைஸ் இங்கே வந்து கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம அரேஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அரேஸ் கூட சேர்ந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எப்படி எழுதியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நான் 1 எத்தனை வாட்டி வரும், 2 எத்தனை வாட்டி வரும், 3 எத்தனை வாட்டி வரும்னு கேட்டு ஃபில் பண்ணிகிட்டே வந்தேன் இல்லையா? இதை பார்க்கும்போதே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்கள் மைண்டுக்கு தானாக வந்திருக்கும். என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்? கரெக்ட் கைஸ், மேப் வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து மேப்ஸ் அண்ட் அரே பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி இன்ட்யூஷன் வைஸ் எடுத்துகிட்டு போவோன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேப்பு நம்ம கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதாச்சும் ஃப்ரீக்வன்சி பற்றி கேட்குறாங்க, கவுண்ட்டு பற்றி வருதுனாலே ஏதோ கவுண்ட்டுக்கு ஒரு மேப்பு ரெடி பண்ணிக்கணும்பா அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் வரும் இல்லையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுண்ட்டுக்கு ஒரு மேப். ஓகேவா? ஸோ அது வந்து நான் பேர் கவுண்ட் மேப் அப்படின்னு வச்சுக்கிறேன். கைஸ், ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, மன்னிச்சிடுங்க. ஸோ கவுண்ட் மேப்னு வச்சுட்டு அதை வந்து பாப்புலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ 1 எத்தனை வாட்டி வருது? 1 வந்து 2 வாட்டி வருது கைஸ். 2 வந்து எத்தனை வாட்டி வருது? 2 வந்து அகைன் 2 வாட்டி வருது கைஸ். 3 எத்தனை வாட்டி வருது? 3 வந்து அகைன் 1 வாட்டி தான் கைஸ் வருது. கைஸ், இந்த மேப் பாப்புலேட் பண்ணுறதெல்லாம் நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதை நீங்கள் ஒன்றும் பண்ணிக்காதீங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. மேப்னா என்னன்னு தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கே பழகிடும். ஓகேவா? ஸோ ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மேப்பு வந்து பாப்புலேட் பண்ணியாச்சு. சரி, இப்போது கவுண்ட் மேப்பு ரெடி பண்ணியாச்சுப்பா. ஆனால் அவங்க கொஷினில் இது கேட்கலையே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கே வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 1ம் 2ம் வரணும். ஏன்னா 1ம் 2 வாட்டி வருது, 2ம் 2 வாட்டி வருது. ஸோ 2 மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் 1 and 2. கரெக்டாக? இந்த கவுண்ட் மேப்லேருந்து எப்படி அந்த ஆன்சர் கொண்டு வருது? இப்போது எதுவுமே ஒரு ஆர்டரே இல்லை இல்லையா? இப்போ வந்து இந்த மேப்புக்குன்னு ஒரு ஆர்டர் கிடையாது. நமக்கு எப்படி தெரியும் எது மேக்ஸிமம் வாட்டி வருது, எது கம்மியாக வருது, எந்த எலிமெண்ட் எத்தனை வாட்டி வருதுன்னு? காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதாச்சும் ஒரு சிம்பிளாக பார்த்த உடனே சொல்கிற மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அப்பயே நமக்கு தோணுது நம்ம வேறு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு. சரி, என்ன எக்ஸ்ட்ரா பண்ணணும்? ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இன்புட் அரேயோட சைஸ் என்ன கைஸ்? 5 எலிமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 5 எலிமெண்ட்டுன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா சொல்லுங்கள். ஒரு எலிமெண்ட்டு இந்த அரேக்குள்ளே மேக்ஸிமம் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆக முடியும்? நீங்கள் 5ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர் மாஸ் பக்கா. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு எலிமெண்ட் வந்து மேக்ஸிமம் 5 வாட்டி வர முடியும் இல்லையா? ஸோ 5 எப்படி சொல்கிறேன்? இப்போ எல்லாமே 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1, 1, 1, 1, 1. ஸோ 5 1 இருக்குது. ஸோ அது மேக்ஸிமம் ஒரு எலிமெண்ட் 5 வாட்டி ரிப்பீட் ஆக முடியும். சரி, மினிமம் ஒரு எலிமெண்ட் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆக முடியும்? ஆன்சர் 1. கரெக்டாக? ஏன்னா ஒரு எலிமெண்ட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் வந்தால் தான் அது வந்து அந்த அரேக்குள்ளேயே இருக்க முடியும். ஸோ நம்மளோட
ஒரு எலிமெண்ட்டோட கவுண்டோட ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து 1 to 5. 5னா இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 5, யூஸ்வலாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 to நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே. சரி, இதையும் இந்த மேப்பையும் எப்படி நம்ம லிங்க் பண்ண முடியும்? இப்போது இந்த மேப்பை நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஏன் ரிவர்ஸ் பண்ணுறோம்? ஏன்னா இந்த இடத்துல வந்து மேப்பு நம்பர்லேருந்து ஃப்ரீக்வன்சிக்கு காமிச்சிட்ருக்கு, அதாச்சும் நம்பர் டு ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி டு நம்பராக மாற்ற போகிறோம். அதாச்சும் முதல்ல ஒவ்வொரு நம்பரும் எத்தனை வாட்டி வருதுன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிலையும் எந்தெந்த எலிமெண்ட்லாம் வருதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். எதுக்குன்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போது அப்படியே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? இப்போ இந்த மேப்லேருந்தே அந்த மேப்பை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? ரிவர்ஸ் மேப் ஏதாச்சும் வச்சுக்கலாமா? ஏன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுனால. ஸோ ரிவர்ஸ் கவுண்ட் மேப். ஸோ ரிவர்ஸ் மேப்னு வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க கைஸ். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கவுண்ட்டில் பாருங்கள், 2 ஃப்ரீக்வன்சியில் எந்தெந்த எலிமெண்ட்லாம் இருக்குது. 2 டைம்ஸ் வர நம்பர் வந்து 1 and 2, கரெக்டாக? அதனால 2 வந்து, அதாவது 2ன்றது இங்கே கவுண்ட் ஃப்ரீக்வன்சி. 2 ஃப்ரீக்வன்சியில் எந்தெந்த நம்பர்லாம் இந்த அரேயில் இருக்குது? 1 இருக்குது, 1 மட்டுமா இருக்குது, 2வும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? இது வந்து சிங்கிள் இன்டீஜர் மேப் கிடையாது, ஒரு இன்டீஜர்லேருந்து ஒரு லிஸ்ட்டை மேப் பண்ணுது. ஏன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியில் மோர் தேன் 1 எலிமெண்ட் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் சரி, இப்போது இது ரெண்டையும் நம்ம மாற்றி இந்த மாதிரி ஆக்கிட்டோம். இப்போது ஒரு கவுண்ட்டில் எந்தெந்த எலிமெண்ட்லாம் இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால 1ல் வந்து 3 தான் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் ஒரே எலிமெண்ட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிங்க கைஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் கவுண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. சரி, இப்போது இதெல்லாம் சரி, இந்த 1 to 5க்குள்ளே தான் அந்த ரேஞ்ச் இருக்கும். 1 to நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நம்பர் ரிப்பீட் ஆகும்னு சொன்னீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபிக்ஸடான ரேஞ்ச் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போது இந்த ரிவர்ஸ் கவுண்ட் மேப்லேருந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு எலிமெண்ட் மேக்ஸிமம் 5 வாட்டி தான் வர முடியுதுன்னு தெரியுது. அப்போனா நம்ம லூப்பை வந்து 5லேருந்து ஆரம்பித்து கண்டிஷன் 1 வரைக்கும் போயிட்டு ரன் பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ண முடியும். எப்படி நடக்கும் அதை யோசிச்சு பாருங்களேன். இப்போது ரிசல்ட் வந்து நான் ஒரு அரே வச்சுக்கிறேன். ரிசல்ட்டோட அரே வந்து சைஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு கேவாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 2 மோஸ்ட் கேட்குறாங்க, இப்போ ஆன்சர்லேயும் 2 தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் அரே வச்சுப்போம். ரிசல்ட் அரே ஓப்பன் மட்டும் பண்ணிக்கிறேன். எப்படி ஆட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம்? நான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் 5 கவுண்ட்டு, மினிமம் 1 கவுண்ட். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் 5 கவுண்ட்டு. ஸோ 5 4 3 2 1ன்னு ஒரு லூப் போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 5 வாட்டி ஏதாச்சும் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு இந்த ரிவர்ஸ் கவுண்ட் மேப்பில் பார்க்க போகிறோம். 5 வாட்டி ஏதாச்சும் எலிமெண்ட் இருக்கா கைஸ்? இல்லை, ஏன்னா 2 வாட்டி இருக்குது, 1 வாட்டி இருக்குது, ஆனால் 5 வாட்டி எதுவும் ரிப்பீட் ஆகலை. சரி, நமக்கு ரிசல்ட்டில் எதுவும் தேரல, இதை விட்டுருவோம். 4 வாட்டி ஏதாச்சும் எலிமெண்ட் வருதா கைஸ்? அதுவும் வரல, இதையும் விட்டுருவோம். 3 வாட்டி ஏதாச்சும் எலிமெண்ட் வருதா? அதுவும் வரல. என்னடா இது? சரி, அதையும் விட்டுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 வாட்டி ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஆமாங்க, இங்கே பாருங்கள், 2 வாட்டி வருது. 2 வாட்டி வருதுன்னா 1 வருது, 2ம் 2 வாட்டி வருது. அப்போனா என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே நம்ம ரிசல்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த 1 தூக்கிட்டு வந்து ரிசல்ட்டில் போட போகிறோம். ஏன்னா 1 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது. சரி, அடுத்து 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே போட போகிறோம். சரி, இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து 2 இது போட்டாச்சு ஏற்கனவே. ஸோ இங்கே வந்து k ஈக்குவல் டு 2 அப்படின்றாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கேயே நமக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 எலிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ இங்கேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணி அந்த ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு லூப் நம்ம போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேவை வந்து நான் 3ன்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ கே 3னா இன்னொரு எலிமெண்ட் ரிசல்ட்டில் வரணும் இல்லையா? ஸோ அப்படியே அந்த லூப்பை கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஸோ 3 வந்து 2 வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணிட்டோம் 2 எலிமெண்ட். இப்போ ஒரு வாட்டி ஏதாச்சும் எலிமெண்ட் ரிப்பீட் ஆகுதா? ஆமாம் கைஸ், ஒரு வாட்டி 3 ரிப்பீட் ஆகுது. ஸோ இதில் உள்ள லிஸ்ட்டை அப்படியே லூப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே போட போகிறோம். அகெயின் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூப்பை நீங்கள் இந்த இடத்துல லூப் பண்ணுறீங்க இல்லையா? லூப் பண்ணும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக சேர்க்கணும். அது வந்து கேயை தாண்டி போகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ வந்து 2 வாட்டி வரதே வந்து உங்களுக்கு 1 2க்கு அப்புறம் 3 4 5ன்னு அந்த எல்லா எலிமெண்ட்டும் 2 வாட்டி வருதுன்னா
கே ஈக்குவல் டு 2னா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துற முடியாது. ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் சேர்க்கணும், மற்றதெல்லாம் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2ன்னு இல்லை, ஏதாச்சும் 2 தான் சேர்க்கணும், மற்றதெல்லாம் நீங்கள் ரிசல்ட்டில் காமிக்க தேவையில்லை. ஏன்னா கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ், 2 மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ்னால் ஏதாச்சும் 2 எடுத்து போட்டாலே போதும். ஸோ நீங்கள் அந்த கேவை கணக்கில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கவுண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து இந்த ரிசல்ட் அறையவே ஃபில் பண்ணணும் கைஸ். ஸோ ஆக்சுவலாக அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஆன்சர் வந்து இங்கே 1 2 3, கே 3ஆக இருந்துச்சுன்னா 1 2 3, கே 2ஆக இருந்துச்சுன்னா 1 and 2. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம் கைஸ். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் ஆஃப் என் தான் கைஸ். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி மேப் கிரியேட் பண்ணுறது, லூப் பண்ணுறது எல்லாமே வந்து லீனியர் டைமில் தான் முடியுது. ஸோ இது வந்து லீனியர் டைம் தான், அரே லூப்பிங் மட்டும்தான் இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிக் ஆஃப் என் கைஸ். ஏன்னா நம்ம வந்து மேப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு என்ட்ரின்னு போட்டால் கூட லீனியர் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு கோடுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் மேப்பு கிரியேட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் மேப்பில் என்ன பண்ண போகிறேன், அந்த மேப்பை பாப்புலேட் பண்ண போகிறேன். கரெக்டாக நார்மலான மேப் கிரியேஷன் தான் கைஸ். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்த்துட்டு அந்த எலிமெண்ட் ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் கவுண்ட்டை. ஒவ்வொரு தரையும் அந்த எலிமெண்ட்டை பார்க்கும்போதும் கவுண்ட்டை +1 +1ன்னு சேர்த்துட்டே வரேன். புரியுதா? ஓகே, இப்போது அந்த ரிவர்ஸ் மேப்புக்கு வருவோம். ரிவர்ஸ் கவுண்ட் மேப்பு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, கவுண்ட் மேப் வந்து இன்டீஜர் டு இன்டீஜர், ரிவர்ஸ் கவுண்ட் மேப் வந்து இன்டீஜர் டு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். ஏன்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். இல்லைன்னா வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இங்கே ஏன்னு டக்குன்னு திரும்பி சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கு அது ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அந்த கவுண்ட் மேப்பில் ஒவ்வொரு நம்பராக பார்த்து ஃப்ரீக்வன்சியை எடுத்து கையில் வச்சுக்கலாம். முதல்ல இந்த ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே வந்த ஃப்ரீக்வன்சி தானான்னு ரிவர்ஸ் கவுண்ட் மேப்பில் பார்க்குறோம். இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே வரல அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு புது லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சியில் எந்த நம்பர் அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்துச்சோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த ரிவர்ஸ் மேப்பை ஃபில் பண்ணி விட்டுரும். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரிசல்ட் அரே வந்து சைஸ் கே கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. சரி, அந்த ரிசல்ட்டோட இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, இப்போ கே தாண்டிட்டோமா இல்லையானுங்கிறதுக்கு ஒரு செக்கிங் வேரியபிளுக்கு இண்டெக்ஸ். சரியா? ஓகே, இப்போ இந்த பிரிண்ட்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் தூக்கி விட்டுறலாம். இப்போது இதுதான் மெயினான மேட்ரு. நம்ம பார்த்த லாஜிக் இதுதான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாசிபிள் கவுண்ட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கலாம், அதாச்சும் 1லேருந்து அந்த அரேவோட சைஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதான் இங்கே பண்ணுறேன். பாசிபிள் கவுண்ட் வந்து நம்ஸ் டாட் லென்த்லேருந்து ஆரம்பிக்குது, 1 வரைக்கும் போகுது. ஸோ அதுக்கான லூப்பு தாங்க இது. இப்போது அந்த கவுண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் வந்திருக்கான்னு அந்த ரிவர்ஸ் மேப்பில் பார்த்தோமா, அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இருந்துச்சுன்னா எந்தெந்த எலிமெண்ட்லாம் அந்த கவுண்ட்டுக்கு வந்துச்சோ ஒன்றொன்னா சேர்த்துட்டே வரோம் நம்ம ரிசல்ட்டில். நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்னனோ அப்படியே கிட்டத்தட்ட மொய் பெயர்த்த மாதிரி கோடில் இருக்கு. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? ஸோ அப்படியே அந்த ரிசல்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஒன்று மட்டும் கணக்கில் வச்சுட்டே இருக்கணும், இண்டெக்ஸு கேவை தாண்டாமல் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ரிசல்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ++ அந்த நம்பரை தூக்கி போட்டுக்கிறேன். இண்டெக்ஸ் லெஸ் தேன் கேவாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணுறேன். ஏன்னா நம்ம கே எலிமெண்ட்ஸ் தான் வேணும். ஸோ இல்லைன்னா பிரேக் பண்ணி விட்டுறேன், இந்த லூப்லேருந்து வெளியில் வந்துடும். திரும்பி அவுட்டர் லூப்லேருந்து நம்ம பிரேக் பண்ண ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் மறுபடி கேவோட பெருசாவோ ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணி விட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது நமக்கு ரிசல்ட் வந்துருங்க. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த பிளேஸ்மெண்ட் சீரீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது வந்து உங்கள் கையில் தாங்க கைஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, சொன்னால் அதை புரிய வைக்க முடியாது கைஸ். இந்த ஒரு 50-60 ப்ராப்ளம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலையும் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு கைஸ். ஸோ இதோட நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் கம்பெனி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமமாக இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த கம்பெனிக்கு வேணால் போகலாம் கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.